வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, சப்தமி திதி இருக்கிறது, அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது, யோகம் நல்லா இருக்கு, புதன் நிலை பார்த்துட்டோம். இப்போ இந்த புதன் எப்படி இருக்க போகிறது பார்க்க போறோம். வியாழன், இந்த புதன் வியாழன் 2 நாளுமே பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த புதன் மற்றும் வியாழன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆடி 18 முடிஞ்சிருச்சு. புதன்கிழமை நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12 நல்ல நேரம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, புதன்கிழமை சூப்பர். 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர்வு உண்டு. புதனும் சந்திரனும் உதவி செய்கிறார்கள். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் தைரியம் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. வியாழக்கிழமை குரு உதவியா இல்லை, சந்திரனும் உதவியா இல்லை. அதனால் வெத்து கெத்து அல்லட்டல் கர்வம் எல்லாம் 3 நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அப்படி பேசணும், அப்படி நடந்துக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் வழிபாடு செய்ய சொல்கிறோம். நிதானம், பொறுமை. வியாழக்கிழமை அனுகூலமான எண் 2, வடக்கு, மஞ்சள். புதன்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, கவனம். விநாயகருக்கு தீபம். ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நியாயப்படி நடந்துக்குங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது. வியாழக்கிழமை உங்களுக்கு சிக்கல். அதனால் சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம். ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், உறுதி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலிருந்து படித்து பார்த்துருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. நல்ல நாள், வாழ்க்கை வளமாகும், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு உதவி செய்கிற குணமெல்லாம் ஜெயிக்கும். குரு உதவியாக இல்லைன்னா கூட சந்திரன் உதவியாக இருக்கிற 2 நாளும் நிம்மதி, சூப்பர். அவ்வளவுதான். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 2, 3, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. புதன் 7, 9, தெற்கு மேற்கு, மஞ்சள், வெள்ளை. வியாழன். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. பொறாம இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. இது பிரச்சனை பண்ணும் நிச்சயமாக. எனவே 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். கந்தர் கலிவெண்பா குமரகுருபர் அருளியது 2 நாளும் படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படித்து பார்க்கறது நல்லது. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியும். இதை படிங்க 2 நாள். ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மனசில் கர்வம் வர்றப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? ஏன்னா வெற்றி வந்து அலட்டல் வரும், திமிரு வரும். அதனால அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, புதன்கிழமை சிறப்பா இல்லை. உங்க ராசிக்கு தலைவர் உதவியா இல்லை, சந்திரனும் உதவியா இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. தேவையற்ற பேச்சு, தேவையற்ற இறக்க குணமெல்லாம் இருக்கு. கொடுக்கல் வாங்கல் கவனமா இருக்கணும். புதன்கிழமை சிறப்பா இல்லை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1, வடக்கு, பச்சை. வியாழன் குருவும் உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். 2 பேரும் போட்டுக்கிட்டு உதவி செய்கிறாங்க. செல்வாக்கு உயரும், குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும், பணவரவு நல்லா இருக்கும், ஜெயிக்கிறீங்க. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள், ப்ராப்பராக கலக்கலா பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. சூப்பர். வெற்றி, நிம்மதி. புதன்கிழமை சிறப்பாக இல்லைங்கிறதுனால சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு விநாயகருக்கு தீபம். ஓம் புரூரவசே போற்றி, புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஏழைகளுக்கு பசியாத்துங்க. குமரகுருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை ஒரு தடவை படிச்சு பாருங்க. எல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. வியாழக்கிழமை உங்களுக்கு சூப்பர். ஆனால் திருஷ்டி இருக்குது. விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றிங்கிற மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதியான சுந்தரகாண்டம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். பண்ணுங்க, திருஷ்டி இருக்காது, பொறாம இருக்காது உங்கள் மேலே. கெட்ட சக்தி
வலிமை குறைஞ்சு போயிடும். அவ்வளோ. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். புதன் வியாழன் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வெற்றி உண்டு, நிம்மதி. ஆயில்யத்தில் பிறந்தவங்க புதன்கிழமையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க வியாழக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்னு உங்களுக்கே தெரியும். வெற்றி 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 2 நாளுமே. அனுகூலமான எண் 7, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. புதன் 2, 1 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. வியாழன். நேயர்களே 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. பொறாம இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. இது பிரச்சனை பண்ணும் நிச்சயமா. எனவே 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கந்தர் கலிவெண்பா குமரகுருபர் அருளியது 2 நாளும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியும். இதை படிங்க 2 நாள். ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மனசுல கர்வம் வர்றப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? ஏன்னா வெற்றி வந்து அலட்டல் வரும், திமிரு வரும். அதனால அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. சிம்மராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். வியாழன் புதன் 2 நாளுமே நிம்மதி, நல்லது, பெருந்தன்மை, புத்தி கூர்மை, தைரியம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் 2 நாளும். அனுகூலமான எண் 1, 2 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. புதன் 7, 6 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். வியாழன். நேயர்களே 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. பொறாம இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. இது பிரச்சனை பண்ணும் நிச்சயமா. எனவே 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கந்தர் கலிவெண்பா குமரகுருபர் அருளியது 2 நாளும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியும். இதை படிங்க 2 நாள். ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மனசுல கர்வம் வர்றப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? ஏன்னா வெற்றி வந்து அலட்டல் வரும், திமிரு வரும். அதனால அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி 3 நட்சத்திரத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யாது. சித்திரை அஸ்தம் உத்தரம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. புதன் வியாழன் 2 நாளுமே அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. பண விஷயத்தில் நிதானம். கவனம் கவனம் கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாளுமே கிடையாது. ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம், கவனம். வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சூப்பர். அதனால பொறுமை. நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நியாயப்படி இருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க உறுதி. 2 நாளும் வழிபாடு முக்கியம். துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. வீண் செலவில்லை, கவலை இல்லை, நிம்மதி இருக்கு, வெற்றி இருக்கு, பணவரவு இருக்கு, ஏமாறுறதில்லை. 3 நட்சத்திரத்திற்கும் 2 நாட்களுக்கும் ஒரே வார்த்தையில் சொன்னால் உயர்வு. கூட்டி கழிச்சு பார்த்தா வெற்றி தான் 2 நாளுமே. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். புதன் 7, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. வியாழன். நேயர்களே 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. பொறாம இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. இது பிரச்சனை பண்ணும் நிச்சயமா. எனவே 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குக்குடம்னா சேவல்,
முருகப்பெருமானுடைய கொடி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கந்தர் கலிவெண்பா குமரகுருபரர் அருளியது 2 நாளும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியும். இதை படிங்க 2 நாள். ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மனசுல கர்வம் வர்றப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? ஏன்னா வெற்றி வந்து அலட்டல் வரும், திமிரு வரும். அதனால அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், உயர் உண்டு, நிம்மதி உண்டு, நல்ல நாளாக இருக்கும். உங்கள் சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு, நிம்மதி, அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை, புதன் 7, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், வியாழன். பிரமாதமான நாள் 2 நாட்களும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர், வெற்றி, நிம்மதி, நல்ல நாள் 2 நாளுமே. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, புதன் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள், வியாழன். நேயர்களே, 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. பொறாம இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. இது பிரச்சனை பண்ணும் நிச்சயமா. எனவே 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கந்தர் கலிவெண்பா குமரகுருபரர் அருளியது 2 நாளும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியும். இதை படிங்க 2 நாள். ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மனசுல கர்வம் வர்றப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? ஏன்னா வெற்றி வந்து அலட்டல் வரும், திமிரு வரும். அதனால அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம். உயர்வு இல்லை, கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. குரு உதவியா இல்லை, புதன் உதவியா இல்லை, சந்திரன் உதவியா இல்லை. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். ஆமாம், உங்கள் ராசிக்கு தலைவர் தான் குரு, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை புதன், 7 தெற்கு பச்சை வியாழன். நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நியாயப்படி இருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க, உறுதி. 2 நாளும் வழிபாடு முக்கியம். மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 2 நாளுமே சிறப்பில்லை. புதன் வியாழன் பதட்டம், கோபம், விடாமுயற்சிங்கிற பேரில் வீம்பு, பிடிவாதம், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது. பேச்சு சரியில்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக தெரியும். அதுதான் கிரகநிலைகள் விளையாடுற விளையாட்டு. ஆமாம், உங்களுக்கு கரெக்டு, மற்றவங்களுக்கு தப்பு. அதுதான் நம்ம மற்றவங்களோட தானே வாழணும், பேசணும், பழகணும் எல்லாம். அதனால் கவனம். வழிபாடு சொல்கிறோம், பண்ணிடுங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை புதன், 7 வடக்கு மஞ்சள் வியாழன். நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. நியாயப்படி இருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க, உறுதி. 2 நாளும் வழிபாடு முக்கியம். கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அலட்டல், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தப்பாக தெரியாது. சரியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியில்லை. அதனால் பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை புதன், 7 வடக்கு மஞ்சள் வியாழன். நேயர்களை 2 நாளும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால 2 நாளும் விநாயகருக்கு தீபம் போடணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஓம் ஓம் தாராதேவியே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க. 2 நாளும் பாலகுமாரன் இருக்கிற உடையார் புத்தகம் படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க.
நியாயப்படி இருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெடுதல் வராது, தோக்க மாட்டீங்க, உறுதி. 2 நாளும் வழிபாடு முக்கியம். மீன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். புதன் வியாழன் 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். குரு உதவியா இருக்கிறார், புதன் உதவியா இருக்கிறார், சந்திரன் உதவியா இருக்கிறார். மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யுது, கலகுறீங்க, கில்லி பிரமாதம், நல்லது, உயர்வு. ஆமா, 2 நாளுமே சூப்பர். ரேவதியில் பிறந்தவங்க புதன்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ரேவதிக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன், அதனால சொல்றோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. புதன் 7, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், வியாழன். நேயர்களே 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, பொறாம இருக்கு, வைத்தறிச்சல் இருக்கு. இது பிரச்சனை பண்ணும் நிச்சயமா. எனவே 2 நாளும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி, குமரனே போற்றி, குக்குடமே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. குக்குடம்னா சேவல், முருகப்பெருமானுடைய கொடி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கந்தர் கலிவெண்பா குமரகுருபரர் அருளியது 2 நாளும் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கறது நல்லது. பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய பாமேவு தெய்வ பழமறையும் அப்படின்னு ஆரம்பிக்கும். பூங்கமல கால் காட்டி அடியேற்கு முன்னின்று அருள் அப்படின்னு முடியும். இதை படிங்க 2 நாள். ஏழைகளுக்கு பசியாத்திருங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மனசுல கர்வம் வர்றப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? ஏன்னா வெற்றி வந்து அலட்டல் வரும், திமிரு வரும். அதனால அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. நேயர்களை 2 நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம். பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.